டே என்ன? டே 5 4 5 டே 7 டே 7 நேத்து தான் நான் டே 4 னு சொல்லி வீடியோ பண்ணேன். சாரி சிம்ரன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பேச பார்த்தாலே தெரிஞ்சு கரண்ட் போன பேசலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்து ஷூட்டிங் இந்த கார் கலர்ல இருந்தோம். இப்போ வந்து காமிச்சேரி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு போன் அப்படி நிற்கிற அந்த மாதிரி எல்லாரும் நிற்கிறோம். நான் பாருங்க என்ன லடுக்கி போட்ட வெள்ளை லடுக்கியா நான் பாருங்க நைட் ட்ரெஸ்ல போறேன். ஏன்னா காஸ்டியூம் கிழிஞ்சிருச்சு. அது கண்டினியூட்டி காஸ்டியூம். இவங்க எல்லாம் காஸ்டியூம்ல இருக்காங்க. பாத்தீங்களா கிளி நடிச்சிருக்காங்க. இதுலயே தெரியல நாங்க என்ன கிழிச்சிங்கன்னு கேட்க கூடாதுல. அதான் ஆமா, யாரும் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்க கூடாது. அதனால எல்லாத்தையும் கிழிச்சு நடிச்சிருக்கோம். வைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. வேற என்ன ஏதாவது சொல்லுங்க. அவ்வளா சன் டிவி செய்திருக்காங்க. சுமாரன் மற்றும் நிறுத்து. ஓகே பை. இது அனைத்தும் கற்பனை மட்டுமே, உண்மை அல்ல. Ready? And cameras. டைம் வந்து 1:42. ஸோ நேற்று நைட் வந்து 5 o'clock வரைக்கும் எங்களுக்கு ஷூட் போச்சு. ஸோ நேற்றுக்கு நைட் இல்லை, இன்னைக்கு காலையில். ஸோ எங்களுக்கு எப்படி ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ மதியானம் 2 மணியில் 2 to morning 6 அந்த மாதிரி ஸ்கெட்யூல். ஸோ இன்றைக்கும் 2 o'clock நாங்கள் ரோல் பண்ணிட்டோன்னா வீடியோ காத்தால 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் மேம் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. 4 o'clock 3 o'clock 6 வரைக்கும் கம்பல்சரி எடுக்கணும்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா ரூமுக்கு சீக்கிரமாக வந்து தூங்கிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து 6 மணிக்கு வந்து தூங்குவோம். Few minutes later. ஜாக்கி சாக்கி டிவி கிட்ட போட்ட மாதிரியே இருப்பான். Meanwhile. ஸோ திருப்பி 2 to 6 கால் ஷீட்டுக்கு வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் வந்து கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்றது தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியும். அப்படி தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கம்முன்னு பெட்ஷீட்டை மூடி படுத்து ஒரு 8-10 மணி நேரம் தூங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து உங்களை விட்டு போயிடும். vlog பார்க்கணுமா தூங்கணுமா? அவங்க வந்து உங்களுக்கு தூக்கம் முக்கியம், ஆனா தூக்கத்தை விட என்னோட அன்பு முக்கியம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதனால என் vlog பார்த்துட்டு நீங்க தூங்கலாம். இல்லை நீங்கள் எப்படியும் தூக்கம் வர நேரத்தில் என் vlog பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தூக்கம் வராத போது தான் என் vlog பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தூக்கம் வராததுனால நீங்கள் இப்போ தூங்க வேணாம். அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கலாம். புரிஞ்சிச்சா? இங்கே பாருங்க, நேற்று ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து மாங்காய் அடிச்சு திருட்டு மாங்காய் தான். இதுக்கு ருசி இன்னும் நல்லா இருக்குமா? என் மூஞ்சி சைஸ்க்கு இருக்கு பாருங்களேன், பெரிய மாங்காய். இதில் வந்து உப்பு மிளகு பொடியெலாம் போட்டு சாப்பிடுவோம். அண்ட் இந்த ஊரில் இருக்கிற ஒரு பூவாக பறித்து என்னோடய ஃபோன் கேஸை வந்து நான் அலங்கரிச்சிட்டு இருக்கேன். ஸோ க்யூட் ரைட்?
ஐ நோ. Approximately 10 hours later. ஹாய் கைஸ், இன்னைக்கு தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே. ஸோ இதோட இந்த வேற மாதிரி ட்ரிப்பு முடிய போகுது. ஸோ எங்களோட ஷூட் வந்து இப்போது ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஐயோ இன்னைக்கு முடிய போகுது, எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எல்லாரையும் மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இது முடிஞ்சாலும் வேற ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நாங்கள் எல்லாருமே திருப்பி ஒன்றா சந்திப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கான நாள் எப்படி போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. டெய்லி இப்படி சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் ஒன்றுமே காட்டுறதில்ல. நீங்கள் நினைக்கலாம் என்னடா டே 1 டே 2 டே 3 மட்டும்தான் இருக்குது மொத்த வீடியோலையும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்ன பண்ணுறது, நைட் ஷூட்டுன்றதுனால ஒரு மாதிரி மந்தமாக அப்படியே சாப்பிட்டு போதையிலே உட்காந்துட்டு இருப்போமா, ஐ மீன் சாப்பிட்டு தூக்க போதையில் உட்காந்துட்டு இருப்போமா. அப்போ கூப்பிட்டு போய் ஷார்ட்டில் நடிக்க வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் ரூமில் விட்டுருவாங்க, தூங்கிடுவோம். இப்படியே நடந்து மூளையே வேலை செய்யாமல் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனல் டேனால எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவீனா அம்மாவுக்கு நன்றி, ஒரு 8 பழம்பொரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் ரவீனாக்கு நன்றி, அந்த பழம்புரி எடுத்து பப்பு கையில கொடுத்ததுக்கு. நீங்க என்ன வாங்கிட்டீங்க? நான் எப்போ உங்களுக்கு நன்றி சொல்றேன்? நான் அன்பு தருவேன், பாசம் தருவேன். நன்றி. இப்போ வந்து ஆக்சுவலி பழம்பொரி கேரளாக்கு வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இங்கே அரைப்பழம் இல்லை, முழு பழம் போட்டாங்க, வேற லெவலில் இருக்கு. லாஸ்ட் டே ஷூட்டாக 3 மணிக்கு மொத்த ஷூட்டு முடிஞ்சிடும். இப்போவே 2 மணி ஆச்சு. நான் ஆல்ரெடி நீங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 3 மணி ஆகவே கூடாது. என்னைக்கு இல்லாமல் எப்போவே சாப்பாடு நல்லா இருக்கும். எப்போ சப்பாத்தி அதிகமாக போடுவாங்க. கடைசி நாள் ஷூட் இருக்கிறதுனால பிரியாணி எனக்கு வெஜ் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு வெளுக்க போதும் நினைக்கிறேன். சாப்பிட சொல்லுங்கள், இன்றைக்கி செம்மையாக இருக்குது தெரிஞ்சு. ஆமாம், இதுதான் எங்களோட லாஸ்ட் சப்பாத்தி. ஆமாம், இதுதான் லாஸ்ட் ப்ரொடக்ஷன் சாப்பாடு. லாஸ்ட் டே ஷூட்டு, லாஸ்ட் நாள் ஷூட்டு, எல்லாருமே மிஸ் பண்ண போகிறோம். எல்லாமே லாஸ்ட். சாப்பிடு. பாவம் ஒரு வெஜிடேரியன் குழந்தை. வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்லி சப்பாத்தியாவது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஐ அம் கிரேட்ஃபுல். செம்மையாக இருக்குதா ஸ்மெல்லே, நானும் சாப்பிட்டு பார்க்கல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மீட் பண்ண மாட்டோம்ல. என்ன ஷூட் முடியல. ஸோ கைஸ், எங்களோட வேற மாதிரி ஆஃபீஸ் அண்ட் வேற மாதிரி ட்ரிப்போட ஃபைனல் டே ஷூட் இன்னைக்கு. பட் நாங்கள் வந்து இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம், அதெல்லாம் தாண்டி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக பேக்கப் பார்த்துக்கு முன்னாடி நான் அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு நிலைமையிலும் இருக்கேன். அண்டு நான் இந்த செட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு பப்பில் ஷூட் பண்ணோம், ஜாலியாக டான்ஸ் பண்ணோம். உங்களுக்கு முடியறதுக்கு முன்னாடி ஒரு பேங்கராக முடிச்சிருக்கோம். பட் எல்லாருமே செம்ம சோகத்தில் இருக்காங்க. என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல, பிகாஸ் ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட் வித் மை எமோஷன். ஸோ அதனால எதுவுமே என்னால் பண்ண முடியல. பப்புவா இருக்கட்டும், அப்புறம் தாராவா இருக்கட்டும், விஸ்வம், அதன் இப்போ கேமியோட வந்து பெரிய சந்தோஷப்பட்ட பாலிக்கு ஸோ கூட சீக்கிரம் எல்லாரும் சந்திப்போம். இந்த vlog வந்து
எப்படி போகுது, உங்களுக்கு என்ன புரியுது, இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு நல்ல மெமரியா இருக்கும் நான் நம்புறேன். இந்த vlog வந்து அடிக்கடி நான் பார்க்கும்போது இந்த செட்ல எது நடந்துச்சு, இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், அந்த ஒரு மெமரிஸையும் நான் செரிஷ் பண்ணுவேன். என் கூட நீங்களும் எங்க செட்ல டிராவல் பண்ண மாதிரி உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்த vlogல சந்திப்பேன். பாய்.